ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா பிடிஎஸ் விசஸ் பிஓடி இந்த ரெண்டு கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கோர்ஸ்லையும் வந்து மெடிக்கல் ஓரியன்டாக இருந்தாலும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால சில விஷயங்களில் வேரியாகும், சில விஷயங்களில் ஒத்து போகும். அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிஎஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பல் மருத்துவம் சார்ந்த ஒரு பட்டய படிப்புன்னு சொல்லலாங்க. இந்த படிப்பில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா முழுக்க பல் மருத்துவம் சார்ந்த படிப்பை பற்றி தான் படிக்க போகிறோம். பற்களை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும், அதில் வந்து நம்ம எப்படி சுத்தப்படுத்தணும், ஒரு அறுவை சிகிச்சை பற்களில் நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக்கமாக நீங்கள் படிக்க போகிறீங்க. பிஓடி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறது எதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறதாக இருக்கட்டும், அண்டு ஃபிசிக்கலாக அவங்கள நம்ம எப்படி வந்து ரெக்கவர் பண்ண போகிறோம், அண்டு அவங்கள வந்து பழைய மாதிரி டெவலப் பண்ணி அவங்களோட விஷயங்களை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், அந்த ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸில் நம்ம படிக்க போகிற ஒரு விஷயமாக இருக்கும். பிடிஎஸ் கோர்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்கும், தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 இயர்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 5 இயர்ஸில் வந்து நீங்கள் 4 இயர்ஸ் காலேஜஸ்லையும் 1 இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து போகிற மாதிரியும் இருக்கும். ஆக மொத்தம் டோட்டலாக நீங்கள் 5 இயர்ஸ் இந்த கோர்ஸை படிக்கிற மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th and 12th முடிச்சிருக்கணும். 10th and 12th டோட்டல் மார்க்கில் 40% எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 11th and 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் முக்கியமாக எடுத்து படிச்சிருக்கணும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ் படிக்கிறதுக்கு நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ரொம்ப மஸ்ட்னே சொல்லாங்க. அதை நீங்கள் எழுதி கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 வயது கண்டிப்பாக நிரம்பி இருக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் படிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு சொல்லலாம். பிஓடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எத்தனை டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4.5 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸாக இருக்கும். +2ல் என்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த பாடங்கள் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் எடுத்து படிச்சுக்கணும். அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில காலேஜஸில் மெரிட்டில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஒரு சில காலேஜஸில் இருக்குது. கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலியமாகவும் போய்க்கலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாகவும் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த கோர்சஸ்க்கு. இந்த பிடிஎஸ் கோர்ஸில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது பற்களை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும், பற்களில் பாதிக்கப்பட்டவருக்கு வந்து நம்ம எந்த விதமான நோய்களை அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்கு, ஸோ அவங்க என்ன கேஸ் விஷயமா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஆய்வு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வேர் சிகிச்சை இருக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பற்கள் மாற்று அறுவை சிகிச்சை இருக்குது, அதாவது இம்ப்ளான்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள தொழில்நுட்பங்கள் என்ன, அதில் இருக்கிற நுண்ணறிவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்ச் பை இன்ச்சாக படிக்கிற மாதிரி இருக்குங்க. பிஓடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம் அந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது மனநலம் பாதிக்கப்பட்ட உடல் நலத்தில் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். பழைய நிலைமைக்கு அவங்க பழைய ஸ்டேஜில் எப்படி இருந்தாங்களோ, பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேஜில் இருந்தாங்களோ அவங்கள வந்து திரும்பவும் அந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய விதத்தில் எது மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம், மனநலமாகவும் சரி உடல் நலமாகவும் சரி அதுக்கான ப்ராக்டிக்ஸ் வந்து நம்ம கொடுக்குற விஷயங்களாக இந்த கோர்ஸ் அமையும். பிடிஎஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து ப்ரைவேட் செக்டர்லையும் தென் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்லையும் இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ப்ரைவேட் செக்டரை பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு பெரிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் நம்ம ஜாயின் பண்ணுறப்போ நம்ம ஸ்டார்டிங் சேலரி வந்து நமக்கு 4 lakhs to 5 lakhs வரைக்கும் கிடைக்குங்க. இதே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் இதோட அதிகமாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் செக்டரை தாண்டி நமக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சுய வேலை வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன கிளினிக் வந்து நமக்கு எந்த இடத்துல வசதிகள் இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பித்து அங்கே கூட பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அரசு பல் மருத்துவக் கல்லூரி, அரசு பல் மருத்துவமனைகள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம ஆசிரியராகவும் அல்லது வந்து பல் மருத்துவராகவும் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பணியாற்றுறப்போ நமக்கு வந்து கவர்மெண்ட் செக்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5.5 to 8.5 lakh வரை நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் அதில் வந்து அனுபவம் இருந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நமக்கு சேலரி இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே எதிர்பார்க்கலாங்க. பிஓடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், அதே மாதிரி ரீஹாபிலிட்டேஷன்ஸ் மையங்கள், சென்டர்ஸ் இது மாதிரியான விஷயங்களும், மனநலம் குன்றியவருக்கான மையங்கள் இது மாதிரியான இடங்கள்லையும், பள்ளிகள் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸில் இருக்குன்னு சொல்லலாம். ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க அப்படிங்கிறனால இங்கே தேவைப்படுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எது மாதிரியான ஜாப்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீடியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அதே மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இது மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ் மூலியமாக கிடைக்கும். ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய
பொசிஷன்ஸ் இந்த கோர்ஸ் மூலிமா கிடைக்கும். அண்டு சேலரி பேக்கேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஓனாக கூட ஒரு சென்டர்ஸ் வச்சு நீங்கள் ரன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த கோர்ஸ் மூலியமாகவே இருக்கும். அப்படிங்கிறப்போ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லேக்லேருந்து நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக ஆகிறீங்க. அப்படிங்கிறப்போ ஒரு 9 லேக் வரைக்கும் பேசிக்காக earn பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கோர்ஸ் மூலியமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் அண்டு ஒர்க் பண்ணக்கூடிய பிளேசஸ் பொறுத்தும் வேரியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சேலரி வைஸில் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக பிடிஎஸை சூஸ் பண்ணி படிக்கலாம். நம்ம ஏன் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சுய தொழில் வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்கலாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் செக்டர்லையும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் வேலைக்கு போகலாம், ஒரு நல்ல சேலரி அங்கே ஏர்ன் பண்ணலாம். அதை தாண்டி கவர்மெண்ட் செக்டர்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், அங்கேயும் நான் போக விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிடிஎஸ் எடுத்து படிக்கிறது மூலிமா எந்த ஒரு செக்டர்லையும், ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், மூணுத்தையும் வந்து நீங்கள் சாதிக்கலாம். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த பிஓடி கோர்ஸ், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கோர்ஸ் யார் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல்நலம் சம்மந்தமாகவும் ஒரு மனநலம் சம்மந்தமாக மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் சரி, மனநலம் பாதிக்கப்பட்டு மனச்சிக்கலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை கிரியேட் பண்ணணும், இது மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.